ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். இன்னைக்கு பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை பார்த்துவிட்டு 14வது அத்தியாயத்தை தொடக்க போகிறோம். 13வது அத்தியாயம் க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம், களத்தையும் களத்தை அறிபவனும் வேறுபடுத்தி பார்க்கும் யோகம். ஸோ நமக்கெல்லாம் ஒரு ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். முதல்ல 12 6லிருந்து முதல் 6 அத்தியாயங்கள் கிருஷ்ணன் கர்மயோகத்தை பற்றி சொல்கின்றார். 6லிருந்து 12 வரைக்கும் பக்தி யோகத்தை பற்றி சொல்கின்றார். அந்த பக்தி யோகத்தை சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்லனா ராஜவித்திய ராஜகுஹ்யம் அப்படிங்கிறார். அதாவது அறிவில் அரசன், அறிவில் மிகவும் சிறந்தது தான் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இதுக்காண்டி கிருஷ்ணன் இந்த கடைசி ஞான யோகம், கடைசி 13வது அத்தியாயத்துலேருந்து 18வது அத்தியாயத்துக்கு ஞான யோகத்தை பற்றி சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் அங்கேயே நிப்பாட்டிருக்கலாம்னு தோணும். கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனா, என்னுடைய பக்தர்கள் என்னை சார்ந்துள்ள பக்தர்களை நானே சம்சார சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார். மிருத்யு சம்சார சாகரத், மிருத்யு சம்சார சாகரத்திலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு 12வது அத்தியாயத்திலிருந்து 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ இந்த 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 13லேருந்து 18 அத்தியாயங்கள் என்ன சொல்கிறாருன்னா அதற்கு தேவையான சம்சார சாகரத்திலேருந்து நம்ம எப்படி வெளிவருவது அப்படிங்கிறது நம்ம எப்படி இருந்து பிணைத்து கொண்டிருக்கின்றோம். நம்ம சம்சாரத்தில் இந்த ஜட இயற்கையில் பிணைந்திருக்கின்றோம். அதிலிருந்து எப்படி வெளிவருவது அப்படிங்கிறதுக்கு எப்போது நம்ம பக்தியை ரொம்ப ஒரு சீரியஸாக பின்பற்ற முடியுமா அப்படின்னா அதை பற்றி தெரிந்தால் தான் எப்படி இந்த பிணைப்பு வெளியே வருவது அப்படின்னு சொல்லி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு விறகை நம்ம எரிக்க முயற்சி செய்யணும். ஒரு பக்கம் தண்ணி தெளிச்சுட்டே இன்னொரு பக்கம் விறகை பொறுத்துனா அதுலேருந்து புகை தான் வரப்போகுது. அதுலேருந்து வெப்பம், தீ வரப்போவதில்லை, நெருப்பு வரப்போவதில்லை. நல்லா எப்போ அந்த விறகை உலர்ந்து காய்ந்திருக்கின்றதோ அப்பொழுது தான் அதிலிருந்து நெருப்பு வரப்போகின்றது. இந்த கொடுக்கக்கூடிய ஞானம் அந்த உலர்த்துவதற்காண்டி இருக்கும்போது தான் நம்ம பக்தியை நம்ம பின்பற்ற முடியும். ஏன்னா நமக்கு அந்த புலனின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பக்கம் நமக்கு பக்தி செலுத்த வேண்டும், பக்தி செய்ய வேண்டும், பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் கூட புலனின்பத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. இப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பக்கம் படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் இன்னொரு பக்கம் விளையாடணும்னு ஆசை இருக்கும். அப்படி விட்டுட்டே இருந்தால் அந்த குழந்தை விளையாண்டு கொண்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்பொழுது அதை கம்மி பண்ணுகின்றோமோ, அதனுடைய நம்ம படிப்பினுடைய அதிலேயே லயித்திருந்தால் படிக்க முடியாது என்று புரிந்து கொள்கின்றதோ அப்பொழுதுதான் படிப்பில் ஈடுபடுகின்றது. அதே போல் தான் நமக்கு புலன்பத்தில் ஈடுபட்டிருந்தால் நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிறது புரிந்து கொண்டால்தான் நாம் பக்தியில் ஈடுபட முடியும். ஈடுபட்டு அந்த சம்சார சாகரம், அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியும். அதுலேருந்து தான் கிருஷ்ணன் அந்த இது சொல்லிட்டு இருக்காரு. எப்படி ஆரம்பிக்கின்றது என்றால் 13வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனுடைய 6 கேள்விகளுடன் ஆரம்பிக்கின்றது. கிருஷ்ணர் அதற்கு கொடுக்கக்கூடிய பதில்கள் அதுதான் இந்த மீதியுள்ள அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள். கிருஷ்ணா, முதலில் கேட்பதற்கு அர்ஜுன் கேட்கக்கூடிய கேள்வி பிரகிருதி, இயற்கை என்றால் என்ன? அனுபவிப்பவன் புருஷ, களம், க்ஷேத்திர, களத்தை அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞ, அறிவு, ஞானம், அறியப்படிய பொருள், ஞேயம் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு கேட்கிறார். 6 கேள்விகள். அர்ஜுனுடைய 6 கேள்விகள்: பிரகிருதி, இயற்கை, புருஷ, அனுபவிப்பவன், க்ஷேத்திர, களம், க்ஷேத்ரஜ்ஞ, களத்தை அறிபவன், ஞானம், அறிவு, ஞேயம், அறியப்பட பொருள். அது கிருஷ்ணன் முதலே 2 பதில் சொல்கிறார். அர்ஜுனா, இந்த உடலைத்தான் களம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த உடலை அறிபவன் களத்தை அறிபவன் என்று அழைக்கப்படுகின்றான். இந்த உடல் தான் அர்ஜுனா களம். இந்த உடலை அறிபவன் களத்தை அறிபவன் என்று சொல்லப்படுகின்றான் அப்படிங்கிறார்.
ஸோ ஏன் கிருஷ்ணர் வந்து இந்த இது உடலை வந்து உடலை வந்து களம் அப்படிங்கிறாரு அப்படின்னா வந்து ஆத்மா ஆத்மாவுக்கு வந்து இந்த உடல் மூலமாக தான் செயல்படுகின்றது. எப்படி வந்து நான் வந்து ஃபுட்பால் ஆடணும் அப்படின்னா வந்து நான் விளையாடுறதுக்கு வந்து ஒரு களம் தேவைப்படுகின்றது. அந்த களத்தில் தான் நான் வந்து ஃபுட்பால் ஆட முடியும். அதே போல் வந்து ஆத்மாவுக்கும் அதனுடைய கர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் அதனுடைய செயல்படுவதற்கு ஆத்மாவினுடைய செயல்படுவதற்காண்டு அதற்கு ஒரு களம் தேவைப்படுகின்றது. அந்த களம் தான் அப்படின்னா இந்த இந்த உடல் இந்த உடல் நம்ம கௌ பௌதிக உலகில் இருக்கும்போது தான் வந்து அந்த அந்த உடலில் ஒரு களம் தேவைப்படுகின்றது. ஆனால் நம்ம வந்து திரும்ப ஆன்மீக உலகத்திற்கு செல்லும்போது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஆத்மாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சொரூபம் அந்த சொரூப உடலுக்கும் வந்து வேறுபாடு கிடையாது. வேறுபாடு கிடையாது. பௌதிகத்தில் தான் நமக்கு தேவைப்படுகின்றது. ஏன் தேவைப்படுகின்றன வந்து ஆத்மா வந்து கிருஷ்ணரை விட்டு தனித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. நானும் வந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும். ஏன் கிருஷ்ணரை செலுத்த வேண்டும் அப்படின்னா வந்து நானும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். நானும் வந்து ஆம், ம், ம், அனுபவிப்பாளன், கட்டுப்பாட்டாளன் மற்றும் அ உரிமையாளன். அது வந்து நானும் இருக்கணும்னு சொல்லி ஆத்மா வந்து ஆசைப்படுது. கிருஷ்ணரை விட்டு தனித்து நான் வந்து ஏன்னா ஆத்மாவுக்கு ஒரு சிறிய சுதந்திரம் இருக்கின்றது. ஒரு மைன்யூட் இண்டிபெண்டன்ஸ். அத வந்து தவறாக உபயோகிக்கும்போது வந்து நான் தான் வந்து நானும் வந்து ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி செலுத்தத் தொடங்கும்போது வந்து, சரி நீ இங்கே போ அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு களம் தேவைப்படுகின்றது. அந்த களத்தின் கொடுக்கப்பட்ட களம் தான் அந்த உடல். இந்த களத்திற்காண்டி புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அ மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அத வச்சு வந்து ஆத்மா வந்து செயல்கள் செய்ய தொடங்குகின்றது. அந்த செயல்களை தொடங்கும்போது வந்து நம்ம வந்து மூலமாக கர்மத்தை துவக்குகின்றது. அந்த கர்மத்தின் மூலமாக எனக்கு நல்ல செயல்கள் நடக்கின்றது, அல்லது புண்ணிய செயல்கள் இல்லாட்டி பாவ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து தேவையான உடல் கிடைக்கும். எந்த மாரி உடல் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கக்கூடிய கர்மம் மற்றும் அ ஆசை. ஆசை 2யும் பொறுத்து விருப்பம் மற்றும் கர்மம். அதாவது நம்ம ஒரு உதாரணம் பார்த்தது வந்து என்ட்ட வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போனா வந்து என்ட்ட வந்து என்ன ரூவா இருக்குங்கிறத பொறுத்து அதை பொறுத்து தான் வாங்க முடியும். எனக்கு ஒரு சேலை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கின்றது. நான் கடைக்கு போகும்போது வந்து நான் வந்து எனக்கு ஒரு சேலை வாங்க வேண்டும் அப்படின்னா வந்து உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்னா வந்து ரூ. 1000 இருக்கு அப்படின்னா ரூ. 1000க்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்க போறாங்க. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய உடல் என்னுடைய கர்மத்தை பொறுத்தும், என்னுடைய விருப்பத்தையும் பொறுத்தும் கிடைக்கின்றது. ஆனால் ஆத்மாவுக்கு வழங்கப்பட்டது இந்த உடல். ஆத்மாவினுடைய களம் இந்த உடல். அந்த களத்தை அறிபவன் யார் அப்படின்னா வந்து அது வந்து க்ஷேத்ரஜ்ஞா. இந்த களத்தை அறிபவன் தான் வந்து க்ஷேத்ரஜ்ஞா என்று சொல்லப்படுகின்றது. ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய பதில் தான் வந்து இந்த கிருஷ்ணன் இந்த இதில கொடுக்கிறாரு. ஸோ உடல் தான் வந்து செயல்களுக்கு களமாக விளங்குகின்றது. இந்த ஆதிக்கத்துக்கு செலுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது. ஏன்னா ஆத்மா வந்து ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்கின்றது. அதற்கு தகுந்த மாரி வந்து ஆத்மாவுக்கு வந்து உடல் அளிக்கப்படுகின்றது. உடல் கழிக்கப்படுகின்றது. நம்ம ஆத்மாவுக்கும் அதாவது களத்தை அறிபவனும் களத்துக்கும் வேறுபாடு உண்டது. அ அத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆத்மா வந்து உணர்ச்சியானது. களத்திற்கு வந்து உணர்ச்சி கிடையாது. ஜட இயற்கை. அத சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து ஆத்மாவும் தான் சேத்திரஜ்ஞா அர்ஜுனா. அப்புறம் இன்னொரு சேத்திரஜ்ஞாவும் இருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொரு சேத்திரஜ்ஞா அது யாரு அப்படின்னா வந்து நான் தான். நான் தான். நானும் எல்லா உடல்களிலும் இருந்து அறிந்தவனாக இருக்கின்றேன். அப்படி சொல்லிட்டு வந்து அடுத்து வந்து அந்த உடலையும் அதை அறிபவனும் சேத்தனஜ்ஞன். இதை 2யும் புரிந்து கொள்வது ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. உடலையும் அதை சேத்திர மற்றும் சேத்திரஜ்ஞா 2யும் தெரிந்து கொள்வதுதான் ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி. அப்புறம் ஆத்மாவுக்கும் ஆம், ம், ம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்று நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஜீவாத்மாவுக்கு வந்து தன்னுடைய உடலை மட்டும்தான் தெரிகின்றது. பரமாத்மாவுக்கு வந்து ம், எல்லா உடலையும் தெரிகின்றது. ஸோ நம்ம வந்து ஜீவாத்மா வந்து அணு, ம், சிறிதானது. பரமாத்மா வந்து விபு. எங்கும் பறந்து விரிந்தது. எங்கும் பறந்து விரிந்தது. எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய உடலை பற்றியும் தான் தெரியும். பரமாத்மாவுக்கு வந்து அனைத்து உடல்களை பற்றியும் தெரியும். ஆத்மா வந்து இந்த உடலுக்கும் கூட 2வது ஆம், ம், ம், 2வது சொந்தக்காரர். 2வது சொந்தக்காரர். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோமோ, அது மாரி வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு முதல் சொந்தக்காரர் இருக்கார். நம்ம வாடகைக்கு போறது வந்து 2வது சொந்தக்காரர். நம்மளும் வந்து இந்த மாரி உடலுக்கு வந்து 2வது சொந்தக்காரர் தான். ஏன் அப்டின்னா வந்து அதுதான் வந்து நம்ம அடுத்த பகுதியில வந்து பிரகிருதிய பார்த்தோம். பிரகிருதி வந்து கிருஷ்ணனுடைய பிரிந்த சக்தி. கிருஷ்ணனுடைய தாழ்ந்த பிரிந்த சக்தி. இந்த ஆத்மா வந்து பிரகிருதியால் ஆனது. பிரகிருதியால் ஆத்மா இல்ல சாரி. உடல். உடல் வந்து பிரகிருதியால் ஆனது. உடல் வந்து ஜட இயற்கையால் ஆனது. 24 மூலக்கூறுகளால் ஆனது. ஸோ, அதனால வந்து அந்த மூலக்கூறுகள் எங்கேருந்து வருது? கிருஷ்ணரிடமிருந்து வருகின்றது. அந்த மகத்தத்துவம். ஸோ, அதனால வந்து நம்ம வந்து இந்த உடலினுடைய 2வது இது அ சொந்தக்காரர் தான் நம்மளே தவிர, முதல் சொந்தக்காரர் வந்து கிருஷ்ணர் தான்.
கிருஷ்ணர் தான். எப்படி வந்து ஒரு ஒரு அரசருக்கு வந்து இந்த அரசாங்கம் முழுவதுமே சொந்தம். இருந்தாலும் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து, சரி நீங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு போ, நீங்க வீடு கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி வந்து குடுக்குறாங்க. அது மாரி வந்து கிருஷ்ணர் தான் வந்து இந்த அனைத்து பிரகிருதிக்கும் வந்து சொந்தக்காரர். அ அதிலிருந்து ஒரு பகுதியை வந்து நமக்கு கொடுத்து நம்மளுடைய உடலாக இருக்கின்றோம். நம்ம உடலுக்கு வந்து நம்ம உடல் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ம் ம் நம்ம புலன்களும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய 2வது கட்டுப்பாட்டில தான். உண்மையான கட்டுப்பாடுல வந்து நம்முடைய புலன்களினுடைய கட்டுப்பாட்டில் ரிஷிகேஷன். கிருஷ்ணனுடைய கட்டுப்பாடு தான் உண்மையானவர். இப்ப நம்ம வந்து வீழக்கூடியவர்கள். அ ப பரமாத்மா வந்து வீழ்ச்சியற்றது வீழ்ச்சியற்றது. நம்ம வந்து இதை பற்றி ஏதாவது பார்த்துட்டோம்னா வந்து நம்ம வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். தவறு செஞ்சுருவோம். ஆனா பரமாத்மா வந்து ஒருபொழுதும் தவறு இழைப்பதில்லை. ஜீவாத்மாக்கள் வந்து எண்ணற்றவை. பரமாத்மா வந்து ஒன்றே ஒன்று தான். ஒன்றே ஒன்று தான். நம்ம ஏற்கனவே வந்து விவரமா பார்த்துட்டோம். ம். அப்புறம் கிருஷ்ணர் வந்து என்னென்ன வந்து அந்த அ இந்த உடல் இந்த உடல் இல்லாட்டி பிரகிருதி. அந்த பிரகிருதி வந்து எதால் ஆனது? எதால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, இந்த இந்த உடலினுடைய ம் இந்த சேத்திரத்தினுடைய கலவை என்ன? கலவை என்ன அப்படிங்கிறது. பஞ்சபூதம், அகங்காரம், புத்தி, அவ்யக்தம், ம் 10 புலன்கள், மனம், அ 5 புலன் பொருட்கள், விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், சேர்க்கை, உயிரின் அறிகுறிகள், திட நம்பிக்கை இவையெல்லாம் சுருக்கமாக செயல்களின் களம் மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று கருதப்படுகின்றன. செயல்களின் களம் மற்றும் அதன் மாறுபாடுகள். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அம் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம். புலனுணர்ச்சி பொருட்கள். என்னென்ன பொருட்கள்? வாசனை, சுவை, உருவம், ஒளி, தொடு உணர்வு. ம் அப்புறம் ஞான கர்ம இந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள்ங்கிறது வந்து நமக்கு அந்த அறிவை பெறுவதற்கான கொடுக்கப்பட்ட புலன்கள். கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு மற்றும் தோல். இதன் மூலமா தான் நம்ம அறிவை பெறுகின்றோம். அப்புறம் கர்ம இந்திரியங்கள் நமக்கு செயல் செய்வதற்காண்டி கொடுக்கப்பட்டது. செயல்பட கொடுக்கப்பட்டது. என்னதுன்னா குரல், நம்முடைய கால்கள், கைகள், ஆசனவாய் மற்றும் பாலுறுப்பு. இதுதான் வந்து நமக்கு வந்து புலன் கர்மங்கள். நமக்கு செயல்கள் செய்வதற்கு வந்து இவை தேவைப்படுகின்றது. நான் இப்போ பேசுறது என்னுடைய ஒரு செயல். அதற்கு என்னுடைய குரல் தேவைப்படுகின்றது. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய அந்த கர்ம இந்திரியங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள். இது தவிர வந்து மனம், புத்தி மற்றும் அகங்காரம். அப்புறம் அந்த பிரதானம். அந்த 3 குணங்களினுடைய தோற்றமற்ற நிலை. அதிலிருந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த 24 கனிமங்களுமே வருகின்றது. ஸோ அது வந்து செயல்களினுடைய களம் அர்ச்சனா. செயலினுடைய களம். இப்ப அதனுடைய மாறுபாடுகள் என்ன? அதனுடைய மாறுபாடுகள், உடலினுடைய மாறுபாடுகள் என்ன? அது பிறக்கின்றது, வளர்கின்றது, சிறிது காலம் வந்து இருக்கின்றோம். அப்புறம் வந்து உற்பத்தி செய்கின்றோம், இனப்பெருக்கம் செய்கின்றோம். அ அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்குகின்றது, கடைசி மறைகின்றது, மறைகின்றது. அப்புறம் வந்து இந்த உடலினுடைய அந்த அறிகுறிகள். அறிகுறிகள் என்ன அப்டின்னா வந்து அதனுடைய அறிகுறிகள் வந்து அந்த உணர்வு நம்முடைய உணர்வு இருக்கின்றது. நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது, திட நம்பிக்கை இருக்கின்றது. அதனுடைய வந்து எதனால் தோன்றுகின்றது அப்டின்னா வந்து அது வந்து சூட்சும உடலினால் தோன்றுகின்றது. நம்மளுடைய மனம், புத்தி மற்றும் அகங்காரம். அகங்காரம் அது வந்து சூட்சும உடல். அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து அந்த அறிகுறிகள், உன்னுடைய உணர்வை காண்பி அப்டின்னா வந்து நம்மளால காண்பிக்க முடியாது. நம்பிக்கையை காமி அப்டின்னா வந்து காமிக்க முடியாது. ஏன்னா வந்து உடல் சூட்சும உடல் இருப்பதனுடைய அறிகுறிகள். அ அதே மாரி ஸ்தூல உடல்கள் வந்து பஞ்சபூதங்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றது. அதன் மூலமா தான் வந்து நமக்கு வந்து எனக்கு பிடிக்குது, பிடிக்காது அப்டின்னா வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம். எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கல அப்டிங்கிறோம். அது வந்து எதனுடைய ஸ்தூல உடல். அதனுடைய அறிகுறி, பிரதிநிதிகள். இன்பம், துன்பம் என்னை அடிச்சா வந்து எனக்கு வலிக்குது, எனக்கு இன்பமா இல்ல. என்னைய வந்து யாராவது வந்து நல்லா அ பார்த்துக்கிட்டா வந்து எனக்கு அ இன்பமா இருக்கு. ஸோ அது வந்து ஸ்தூல உடலினுடைய பிரதிநிதிகள். ஸோ இதுதான் வந்து அர்ஜுனா, இந்த களம் மற்றும் அதனுடைய மாறுபாடுகள் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த பகுதிய வந்து சொல்றாரு. அ அடுத்து வந்து அந்த அறிவை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? வழிமுறைகள் என்ன? அந்த ஞானம். ஞானத்தை பற்றி கிருஷ்ணர் வந்து இன்னும் விவரிக்கின்றார். இன்னும் விவரிக்கின்றார். "களத்தையும் களத்தை அறிபவனையும் தெரிந்து கொள்வதுதான் ஞானம்" அப்படின்னாரு. அந்த ஞானத்தை வந்து எப்படி பெறுவது? அதற்கு பெறுவதற்கான தகுதிகள் என்ன? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து இந்த 20 குணங்கள், 20 தகுதிகள் சொல்றாரு. அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுய கட்டுப்பாடு, புலனுகர்ச்சி பொருள்களை துரத்தல், பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டிருந்தல், விருப்பு வெறுப்புகளில் சமநிலை,
என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றைத் தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். இந்த 20 விஷயங்கள் தான் நமக்கு ஞானத்தை பெறுவதற்கான தகுதிகளாக இருக்கின்றன. அதனால தான் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா இதுதான் ஞானம் அர்ஜுனா. இது தவிர வேற எல்லாமே அறியாமைதான் அறியாமைதான் அப்படிங்கிறார். ஸோ இதில் முக்கியமானது என்னது அப்படின்னா இதில் இந்த 20 சொன்னாலும் இதில் முக்கியமாக நமக்கு முதல் முக்கியமானது கிருஷ்ணன் சொல்றது என் மீதான களங்கமற்ற பக்தி அப்படிங்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் மீது உள்ள களங்கமற்ற பக்தி அதுதான் ஒரு அடிப்படை தகுதி, ஒரு மிக முக்கியமான அடிப்படை தகுதி. அது தான் ஃபவுண்டேஷனல் அப்படின்னா அது அந்த அடிப்படை தகுதி. அதற்கப்புறம் இன்றியமையாத தகுதி எப்படின்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல். அது இன்றியமையாத ஒரு ஒரு தகுதி. அப்புறம் சில முக்கிய தகுதிகள் என்ன அடக்கம், அகிம்சை, சுய கட்டுப்பாடு மற்றும் பற்றில்லாது இருத்தல். ஸோ இதெல்லாம் ஒரு சில முக்கியமான கிருஷ்ணன் நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட அடிப்படை அவர் மீது களங்கமற்ற பக்தி. அதற்கப்புறம் இன்றியமையாதது ஒரு ஆன்மீக குருவை அணுகுதல் அணுகுதல். இதுதான் கிருஷ்ணன் அந்த ஞானத்தை பற்றி மிகவும் விளக்கமாக சொல்கின்றார் இந்த பகுதியில். அடுத்து அறியப்படும் பொருள் என்ன அப்படிங்கிறார். அறியப்படும் பொருள் அப்படின்னு சொல்லி அறியப்படும் பொருளை யாரால் அறிய முடியும் அப்படின்னா ஆத்மாவால் தான் அறியப்படும் பொருளான பரமாத்மாவை அறிய முடியும். இரண்டு அறியப்படக்கூடிய பொருட்கள் சொல்ல கிருஷ்ணர். ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டுமே அறியப்படக்கூடிய பொருள் தான். முதல்ல ஆத்மாவை அறிந்தால்தான் ஆத்மாவால் அறியப்படக்கூடிய பொருளால் பரமாத்மாவை அறிய முடியும் அப்படிங்க. ஸோ நீ இதை அறிந்து கொண்டால் அர்ஜுனா, உனக்கு அமிர்தத்தை போன்று சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருட்களை நான் விளக்குகின்றேன். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றது. ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. ஸோ ஆத்மா அதற்கு இங்கே பிரம்மன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றது ஆத்மா. ஆத்மா அந்த ஆத்மாவை பற்றி நீ தெரிந்து கொள்வதால் உனக்கு அமிர்தத்தை சுவைக்க போன்று இருக்க மாட்டேங்கிறார். அமிர்தத்தை சுவைப்பு கொண்டுனா நம்மளுடைய அந்த கஷ்டங்களிலிருந்து நம்ம எல்லாம் விடுபட்டு விடுவோம். ஏன்னா ஆத்மா ஆரம்பம் இல்லாதது. ரெண்டாவது என்ன சொல்றார் கிருஷ்ணர், எனக்கு கீழ்ப்பட்டது அப்படிங்கிறார். ஆத்மா கிருஷ்ணருக்கு கீழ்ப்பட்டது. பிரகிருதி ஆத்மா இரண்டுமே கிருஷ்ணருக்கு கீழ்ப்பட்டது. கிருஷ்ணர் இங்கே ஆத்மாவும் எனக்கு கீழ்ப்பட்டது. இந்த ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. நம்ம இந்த ஜட உலகின் காரண விளைவுகள் எடுக்கக்கூடிய இன்பம், துன்பம், அந்த இரட்டிப்புத்தன்மை மற்றும் அந்த கர்ம விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குவது ஆத்மா. பகவத்கீதையில் 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அந்த 5 விஷயங்கள்? ஆத்மா, ஈஸ்வர, பிரகிருதி, கர்மம் மற்றும் காலம். இந்த 5ல் 4 விஷயங்கள் நித்தியமாக இருக்கின்றது. அதற்கு ஆரம்பமும் இல்லை, தொடர்பும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான் முடிக்க முடியும். என்னது முடிக்க முடியும்னா கர்மவினை. கர்ம விளைவுகளை மட்டும்தான் நம்ம முடிக்க முடியும். எப்போ நம்ம ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொண்டு பரமாத்மாவுக்கு தொண்டு செய்ய செலவுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய கர்மவினை நம்மை விட்டு நீங்குகின்றது. அப்பொழுதுதான் நம்ம ஸ்தூல உடலை விட்டு நீங்கி மீண்டும் ஆன்மீக உலகிற்கு செல்ல முடியும். ஸோ அதனால தான் அந்த ஆத்மா உலகின் ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது அர்ஜுனா அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொல்கிறார். அதில் அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா இரண்டாவது அறியப்படக்கூடிய பொருள், முதல் அறியப்படக்கூடிய பொருள் ஆத்மா. இரண்டாவது அறியப்படக்கூடிய பொருள் அவரது கரங்கள், கால்கள் மற்றும் கண்கள், முகங்கள் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறு எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகின்றார் அப்படிங்கிறார். இரண்டாவது ஆத்மாவை பற்றி கிருஷ்ணன் சொல்கிறார். பரமாத்மா. முதல்ல ஆத்மா நம்முடைய உயிர்வாளிகள் ஜீவாத்மா. இரண்டாவது பரமாத்மாவும் சொல்கிறார். பரமாத்மா எங்கும் பரவி இருக்கின்றது. அவருக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை அப்படிங்கிறார். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை அப்படிங்கிறார். அப்புறம் எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் அது ரிஷிகேஷர். நம்மளுடைய புலன்களுக்கு மூல காரணம் ரிஷிகேஷன் பார்க்கணும். இருந்தாலும் அவரிடம் புலன்கள் கிடையாது அப்படிங்கிறார். அவரிடம் புலன்கள் கிடையாது. அவருக்கு நம்மளை போன்று பௌதிக புலன்கள் கிடையாது. அவருக்கு எல்லாமே ஆன்மீகம். எல்லா உயிர் வாழ்களையும் பராமரிப்பவர் அவர்தான்.
இருந்தாலும் வந்து அவர் பற்றற்றவர். இந்த உலகத்தை வந்து படைப்பவர் அவர்தான், இருந்தாலும் அழிப்பவரும் அவர்தான், பிரளயத்தை ஏற்படுத்தவரும் அவர்தான். ஏன் வந்து அவர்கள் பற்றற்று இருக்கின்றார், பற்றன்று இருக்கின்றார். அந்த ஜட இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். குணங்கள் 3 குணங்களுக்கும் வந்து அவர் அப்பாற்பட்டவர். 3 குணங்கள் வந்து ஜீவாத்மாவைத்தான் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றனே தவிர பரமாத்மாவின் ஆதிக்கம் செலுத்துவதில்லை. ஏன் அப்படின்னா வந்து அந்த குணங்களுக்கு அவர்தான் எஜமானர். அந்த ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்குமே வந்து அவர்தான் எஜமானர். அதனால வந்து அவர்கள் வந்து குணங்களுக்கு பாதிக்கப்படுவதில்லை. அந்த குணங்களுக்கு பாதிப்பில் படுவதில் படாமல் இருப்பதனால் அவர் வந்து பற்றற்றவராக இருக்கின்றார். நம்ம குணங்களின் பாதிக்கப்படுவதனால தான் வந்து நம்ம பற்று வருகின்றது, கர்மவினைகள் வருகின்றன. கிருஷ்ணன் வந்து அந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால வந்து அவர் வந்து குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. பரமாத்மாவை பற்றி கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எங்கெங்கே இருக்கார்? எல்லா உயிர்வாழிகளுடைய உள்ளும் இருக்கின்றார், வெளியும் இருக்கின்றார். அசைவனில் அணுவில் அசைவனவில் இருக்கின்றார், அசையாதவற்றிலும் இருக்கின்றார். ஆஹ் தாவரங்களில் இருக்கின்றார், அணுக்களில் இருக்கின்றார், எல்லாத்துலையும் இருக்கார். அவர் சூட்சுமமானவர். சூட்சுமமானவர்கள் ஜட பொருட்களால் அழிய முடியாது அப்படிங்கிறார். ஜட பொருட்களால் அதை வந்து காண்பதற்கோ அறிவதால் ஒளிவது நம்மளுடைய புத்தியை காணினா காணிக்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து இந்த பரமாத்மா வந்து சூட்சுமமானவர். அது வந்து ஏன்னா வந்து அது ஆன்மீகமானது. ஆன்மீகமானதுனால வந்து அதை வந்து ஜட பொருட்களால் அறிய முடியாது. வந்து மிக தொலைவில் இருக்கின்றார், அனைவரும் அருகிலும் இருக்கின்றார் அப்படிங்கிறார். ஏன்னா வந்து நம்முடைய இது இருதயத்தில் பரமாத்மாவும் இருக்கின்றார், அதே நேரத்தில் வந்து எங்கோ உள்ள அந்த கோகுலத்தில் கிருஷ்ணராகவும் வீற்றிருக்கின்றார், பகவானாக வீற்றிருக்கின்றார். அதனால வந்து நமக்கு மிகவும் அருகிலும் இருக்கின்றார், மிகவும் தொலைவிலும் இருக்கின்றார். எல்லா உயிரினங்களுக்குடைய பரமாத்மா பிரிந்திருப்பதை தோன்றினாலும் அவர் பிரிக்கப்படாதவர். நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் பரமாத்மா இருக்கார் அப்படின்னா வந்து எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றனோ அவளுக்கு சமமாக பரமாத்மாவும் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தோன்வது இயற்கை. நான் வந்து ஒவ்வொரு விதத்திலும் இப்போ பரமாத்மா இருக்கார் அப்படின்னு சொல்லி, ஆனாலும் வந்து அவர் வந்து பிரிக்கப்படாதவர், பிரிக்கப்பட முடியாதவர் அப்படிங்கிறது. இப்போ பரமாத்மா வந்து ஒன்றுதான், ஒன்றுதான். அதனால தான் வந்து அவருக்கு வந்து எல்லா உடலிலும் நடப்பதும் தெரிகின்றது. எப்படி வந்து ஒரு நிலவினுடைய பிரதிபலிப்பு ஒரு 1000 ஒரு பாத்திரங்கள் நீர் இருந்தால் இந்த 1000 பாத்திரங்களும் தெரிய போகின்றது. ஆனால் நிலவு வந்து ஒன்று தான். அதேபோல் வந்து பரமாத்மா ஒன்று தான். ஆனால் வந்து ஒவ்வொரு உயிர்வாழிகளிடம் வந்து அவர் வந்து பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் ஒன்றுதான். அவரே வந்து எல்லா உயிர்களையும் காப்பவர் அப்படின்னாலும் அழிப்பவரும் அவர்தான், விருத்தி செய்பவரும் அவர்தான் அப்படிங்க. அதாவது படைப்பவரும் அவர்தான், காப்பவரும் அவர்தான், அழிப்பவரும் அவர்தான். அது வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த 3 விஷ்ணு அவதாரங்கள் எடுத்து வந்து படைக்கின்றார், அப்புறம் வந்து பிரளயத்தின் போது எப்படி அழிக்கின்றார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதைத்தான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறாருங்க. பிரகாசின் பொருட்கள் எல்லாற்றுக்கும் மூலம் அவரே, ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாதவராகவும் இருக்கின்றார். அவரே அறிவாகவும் அறியப்பட பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார் அப்படிங்கிறார். அது கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ம், ம், எல்லா விதமான ஒளி எங்கேருந்து வருகின்றதுனா வந்து அந்த இப்ப சூரியன் சந்திரன் ஒளி வருகின்றன வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். சூரியன் சந்திரனும் என்னுடைய 2 கண்கள், 2 கண்கள். அதனால தான் எல்லாவற்றை பிரகாசிக்கும் பொருளுக்கும் மூலம் அவர்தான், மூலம் அவர்தான். அவர் வந்து எப்போவுமே வந்து அந்த இருளுக்கு அப்பாற்பட்டவர், இருளுக்கு அப்பாற்பட்டவர், தோன்றாதவர். தோன்றாதவர்னா அவர் வந்து இந்த பௌதிக தோன்றத்தை அஹ், தெ- 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 அது தோன்றாதவர் அப்படிங்கிறார். அப்புறம் தெ- ஞானமும் அவர்தான், ஞேயமும் அவர்தான், அறிந்து கொள்ளக்கூடிய பொருளும் அவர்தான், ஞான கம்யம் அறிவினுடைய இலக்கும் அவர்தான், அவருடைய இலக்கும் அவர்தான். மூன்றுமே வந்து அவர்தான். அறிவும் அவர்தான், அறியப்படக்கூடிய பொருளும் கிருஷ்ணர் தான், அறிவினுடைய இலக்கும் அவர்தான். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நியஷ்ட மதக ஸ்மிருத்தம் ஞானம் அபோகனம் ச வேதைஷ்சை சர்வேஷ் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்ச அகம் அப்படிங்கிற கிருஷ்ணர். ஸோ என்னென்னா வந்து எல்லாவுடைய வேதங்கள், வேதங்களை கொடுத்தவர் யார்? வேதங்கள் தான் நமக்குடைய அறிவு. அந்த வேதங்களை வழங்கியவர் கிருஷ்ணன். ஸோ அறிவும் நான் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அப்போ அந்த வேதங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளவர் யார்? வேதங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர் வேதாந்த கிருத். வேதங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர் அது யார் அப்படின்னா வந்து அதுவும் வந்து கிருஷ்ணன் தான். வேதங்களுடைய இலக்கு, வேதங்களுடைய மூலமாக நம்ம அறிவதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய கிருஷ்ணர். அப்புறம் வேதாந்த கிருத், வேதங்களை படைத்தவன் நான் தான். அதனால தான் வந்து அதை பற்றி தெரிந்தவன் நான் தாங்கிறது. ஸோ அவரே அறிவினுடைய அறிவு அறிவு அவரே அறியப்படக்கூடிய பொருள், வேதங்களின் மூலமாக அறியப்படக்கூடிய பொருள் அவர்தான். நம்மளுடைய இறுதி இலக்கு அந்த ஞானத்தை பெறுவதன் மூலமாக நம்முடைய இறுதி இலக்கு என்ன தெரிந்து கொள்வது?
கிருஷ்ணரை அடைவது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஹிருதி சந்நிவசிஷ்டோ அப்படிங்கிறார். ஒவ்வொருடைய ஹிருதயத்தில் அர்ஜுனா நான் வீற்றிருக்கின்றேன் அப்படின்னு. ஞானமும் நான் தான், ஞேயமும் நான் தான், ஞான கம்யம் அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்து அர்ஜுனா வந்து இதை வந்து நான் வந்து சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் வந்து அர்ஜுனா. உடலின் களம், ஆஹ், அதை பற்றக்கூடிய அறிவு, அறியப்படக்கூடிய பொருள், அதை பற்றி சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி முழுமையாக வந்து புரிந்து கொண்டால் வந்து யாரால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்னா வந்து பக்தர்கள் மட்டுமே தான் புரிந்து கொள்ள முடியும். சேத்திர சேத்திரங்கிறது வந்து உடல் செயல்களினுடைய களம். பிரகிருதியும் வந்து சேத்ரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து பிரகிருதி வந்து உடல் வந்து பிரகிருத்தியால் ஆனது. அறிவு அஹ், பிரகிருதியும் சேத்ரஜ்ஞா, சேத்ரா மற்றும் சேத்ரஜ்ஞையை பற்றி தெரிந்து கொள்வது ஞானம், அறியப்படக்கூடிய பொருள், ஆத்மா மற்றும் பரமாத்மா. இதை வந்து தெரிந்து கொள்வது பக்தர்கள் மட்டும்தான் வந்து அர்ஜுனா இதை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு என்னுடைய இயற்கையை அடைய முடியும், என்னுடைய இயற்கை அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். அடுத்த பகுதியில் வந்து பிரகிருதி மற்றும் புருஷன் மற்றும் இரண்டுக்கும் உள்ள அஹ், தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். இரண்டு விதமான புருஷர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டு விதமான புருஷர்கள். ஒரு புருஷர் வந்து ஜீவாத்மா, இன்னொரு புருஷன் வந்து பரமாத்மா. பரமாத்மா உண்மையிலே புருஷன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து புருஷங்கிறதுடைய அர்த்தம் வந்து ஆஹ், அனுபவிப்பான். அனுபவிப்பான். அனுபவிப்பான் தான் வந்து புருஷ அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனால் வந்து நமக்கு வந்து உயிர்வாளிகளும் ஏன் புருஷ அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா வந்து நமக்கு வந்து அனுபவிக்க வேண்டும்ங்கிற வந்து ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஒரு எண்ணம் இருக்கின்றது. அந்த ஒரு மென்டாலிட்டி. எனக்கு வந்து அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும்ங்கிறது மென்டாலிட்டி இருக்கு. இருந்தாலும் வந்து நம்மளால வந்து முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம கிருஷ்ணனிடம் தனித்திருக்கும் போது வந்து அனுபவிக்க முடியாது. எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து அம்மா 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 எனக்கு ஒரு செப்பு சாமானில் வந்து ஒரு சமைக்கிறதுக்கு வந்து எல்லாமே வச்சுருக்கும். ஒரு அடுப்பு, ஒரு பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கும். அதை வச்சு வந்து அதை வந்து விளையாட்டு சாமானில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனாலும் உண்மையிலே பசின்னு வந்துட்டா வந்து என்ன என்ன பண்ணோம், அம்மாட்ட போய் அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நம்மளும். நம்மளும் வந்து ஒரு நான் அனுபவிக்கிறேன், அனுபவிக்கிறேன், அனுபவிக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்தில் வந்து சுற்றி 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 வந்துட்டே இருப்போம். அப்போ தான் வந்து நமக்கு திடீர்னு இருக்கு, என்னடா இது நம்ம வந்து எவ்வளோதான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாலும் வந்து எனக்கு பசி இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிய தோணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய உண்மையான அனுபவிப்பார் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். கிருஷ்ணர் தான் வந்து உண்மையான அனுபவிப்பாளர். நம்மளையும் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் இருக்கின்றது. ஒரு மென்டாலிட்டி இருக்கின்றது. அதனால தான் வந்து புருஷன் அப்படிங்கிறார். ஸோ இரண்டுமே வந்து புருஷ மற்றும் ஜட இயற்கை வந்து 2மே வந்து ஆரம்பமற்றவை அர்ஜுனா அப்படிங்கிறது புரிந்து கொள் அப்படிங்கிறார். புரிந்து கொள் அப்படிங்கிறார். எப்படி இந்த 2மே ஆரம்பமற்றவை அப்படின்னா வந்து ஜட இயற்கை வந்து பிரகிருதி. பிரகிருதி வந்து எங்கிருந்து வருகின்றது? கிருஷ்ணனுடைய பிரிந்த சக்தி. கிருஷ்ணனுடைய பிரிந்த சக்தி. உயிர்வாளி வந்து கிருஷ்ணனுடைய உயர்ந்த சக்தி. 2மே வந்து கிருஷ்ணருக்கு தாழ்ந்த சக்திகள். ஆனால் 2மே வந்து கிருஷ்ணனுடைய சக்திகளால் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து ஆரம்பமற்றவரோ அதேபோல் வந்து ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றது. உயிர்வாளிகள் வந்து ஆனால் வந்து நமக்கு வந்து எங்கே இந்த ஜட இயற்கை வந்து கொஞ்ச நாள் இருக்கு, கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்து ஒரு 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 மண் பாத்திரம் மண் மாதிரி தான். ஒரு ஒரு மண் பாத்திரம் இருக்குது. அது அழிஞ்சு போச்சுன்னா வந்து என்ன ஆயிடுது? மண் ஆயிடுது மறுபடியும். அது மாதிரி தான் வந்து இந்த ஜட இயற்கை வந்து அந்த 24 கு- அந்த மூலக்கூறுகளால் ஆனது. அது இந்த 24 மூலக்கூறுகளுக்கும் எங்கிருந்து வருகின்றதுனா வந்து அந்த பிரதானம். பிரதானம். அதிலிருந்து தான் வந்து அந்த கூறுகள் எல்லாம் தோன்றுகின்றது. ஒன்று தோன்றிய நிலையில் இருக்கின்றது, அல்லது தோன்றாத நிலையில் இருக்கின்றது. இப்படி வந்து ஒரு மண் பாத்திரம் வந்து தோன்றிய நிலையில் பாத்திரமாக இருக்கின்றதோ, மண்ணாக தோன்றாத நிலையில் இருக்கின்றதோ, அதே போல் வந்து ஜட இயற்கையும் தோன்றிய நிலையில் இருக்கின்றது, அல்லது தோன்றாத நிலையில் இருக்கின்றது. அப்புறம் வந்து அதனுடைய மாற்றங்கள். எப்படி வந்து என்னுடைய உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னா வந்து நான் வயதாகின்றேன், எனக்கு வந்து அப்படி இதாகிட்டுனா வந்து ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். அந்த குணங்கள் வந்து ஜடத்தினுடைய குணங்கள் மாற்றங்களும் வந்து ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். அந்த குணங்கள் ஏன் வருது அப்படின்னா வந்து நான் காலையில் வந்துருச்சேன்னா வந்து எனக்கு வந்து சத்துவ குணத்தில் இருக்கு. நல்லா எனக்கு ஒரு மனம் வந்து அமைதியாக இருக்குது. அதே வந்து மத்தியானம் வந்து என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்னு தோணுது. அப்புறம் ராத்திரி ஆகிட்டேன்னா அப்படியே எனக்கு வந்து அப்படியே டல் ஆயிடுறேன். ஸோ அந்த ம், ஜட இயற்கையினுடைய மாற்றங்கள், ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். காலை, மாலை, மதிய மாலைங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். ஜட இயற்கை வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஸோ அதன் மூலம் வந்து என்னுடைய குணங்களும் மாறுகின்றது. என்னுடைய குணங்களும் மாறுகின்றது. நான் காலையில் நல்லா இருக்கேன், மத்தியானம் வந்து
கொஞ்சம் இதாக இருக்கேன். அப்புறம் ராத்திரி ஆனா அப்படியே ரொம்ப இதாயிடுறேன். வந்து நம்முடைய குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஏன் மாறிக்கிட்டு இருக்குன்னா, ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள் அர்ஜுனா. உற்பத்தி பொருட்கள் அர்ஜுனா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார். ஸோ எல்லா காரணங்களுக்கும் விளைவுகளுக்கும் ஜட இயற்கையே காரணமாக கூறப்படுகின்றது கூறப்படுகின்றது. மாற்றங்களுக்கு வந்து ஜட இயற்கைன்னு தான் கூறப்படுகின்றது. இருப்பினும் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாளியே காரணமாக கூறப்படுகின்றது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். உயிர்வாளி தான் காரணமாக கூறப்படுகின்றது அப்படிங்கிறது. இரண்டு புருஷனுடைய வேலையும் என்ன, பிரகிருத்தியுடைய வேலை என்னங்கிறது. உயிர்வாளி வந்து புருஷர், பிரகிருதி வந்து ஜட இயற்கை. எல்லா காரணங்களுக்கும் விளைவுகளுக்கும் ஜட இயற்கை கூறப்படுகின்றது. அது அதான் ஆத்மா வந்து ஜட இயற்கையிலிருந்து தனிப்பட்டவன். தனிப்பட்டவன். ஏன் ஆத்மா தான் துன்பங்களுக்கு காரணமாக கூறப்படுகின்றது அப்படின்னா வந்து ஏன் ஜட இயற்கையினால தான் வந்து ஜட இயற்கை தான் மாறிக்கிட்டே இருக்குது, அதனால தான் என்னுடைய குணங்களும் மாறிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ஏன் வந்து நம்ம முதல்ல வந்து ஜட இயற்கைக்கு வந்தோம். ஜட இயற்கை ஏன் வந்தோம் அப்படின்னா வந்து ஆத்மாவினுடைய விருப்பம். ஆத்மாவுக்கு விருப்பம். எந்த ஒரு காரியம் நடக்குன்னா வந்து 3 விஷயங்கள் தேவைப்படுகின்றது. 3 விஷயங்கள் தேவைப்படுகின்றன. நம்முடைய ஜட இயற்கை, ஆத்மா, பரமாத்மா. ஆத்மா, பரமாத்மா. 3 விஷயங்கள் இருந்தா தான் வந்து எந்த ஒரு செயலுமே நடக்கின்றது. ஆனாலும் வந்து அ முதல் முதல் எனக்கு இது வந்து பை செய்ய வேண்டும் என்ற இதில் விருப்பம் இருக்கின்றது. அப்படின்னு தோன்றக்கூடியது என்னது வந்து ஆத்மா. ஆத்மாவுக்கு வந்து அந்த ஒரு விருப்பம் இருக்கின்றது. உடனே வந்து பரமாத்மா சொல்றாரு, "இல்ல அது உனக்கு நல்லது இல்லப்பா, வேண்டாம்" அப்படிங்கிறாரு. "இல்ல, இல்ல எனக்கு கண்டிப்பா இதுதான் வேணும்." அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு பிடிவாதம், ஒரு பிடிவாதத்துடன் இருக்கின்றோம். உடனே வந்து சரி பரமாத்மா வந்து, "சரி" அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்வார். கிருஷ்ணர் வந்து நான் வந்து அனுமதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அதை செயல்படுத்துவதற்கு வந்து நமக்கு வந்து அந் ஒரு களம் தேவைப்படுகின்றது. அதுக்கு தான் வந்து இந்த உடல் இருக்கின்றது. அதுக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த உடல். அப்புறம் வந்து அதுக்கு ஒரு த் வசதி தேவைப்படுகின்றது. அந்த வசதி தான் வந்து ஜட இயற்கை, பிரகிருதி. ஸோ அதற்கு அதற்கு நிறைவேற்றுவதற்கு அந்த என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு வசதி தேவைப்படுகின்றது. அந்த வசதி தான் வந்து ஜட இயற்கை. ஜட இயற்கை. ஆனாலும் வந்து இன்ப துன்பங்களுக்கு வந்து உயிர்வாழி தான் காரணம். உயிர்வாழி தான் காரணம். ஆனா காரணங்களுக்கும் விளைவுகளுக்கும் ஜட இயற்கை தான் காரணம். அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து இதில சொல்றாரு. அந்த மாரி வந்து அர்ஜுனா, ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி. அந்த ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி. நான் தான் வந்து இந்த உடல். நான் தான் உடல் அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. ஆத்மா. இயற்கையினுடைய முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். சில நேரம் சந்தோஷமா இருக்கேன், சில நேரம் சோகமா இருக்கேன், சில நேரம் வந்து சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன். ம். என்னுடைய உடலுக்கு ஏற்படுத்த மாரி வந்து நான் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றேன். எனக்கு நியமிக்கப்பட்ட வழிகள் வழிகள். மனிதனாக பிறந்தால் மனிதனுக்கு குளிக்கப்பட்ட வழிமுறைகள் இந்த மாரி சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து ஒரு மிருகமாக இருந்தால் எனக்கு வழிமுறைகள் இந்த மாரி என்னுடைய வழிமுறைகள், வாழ்வினுடைய வழிகள். ஒரு நாயா இருந்தா நான் குலைக்கிறேன். ஒரு பன்றியாக இருந்தால் மலத்தை தின்கின்றேன். ஸோ இந்த மாரி வந்து வாழ்வின் வழிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேன். இது வந்து அர்ஜுனா, ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஜட இயற்கையின் தொடர்புனா ஏற்படுகின்றது அர்ச்சனா. ஸோ இந்த மாரி ஒரு ஜட இயற்கையில் இருக்கும்போது வந்து நான் வந்து நன்மை செய்கின்றேன். என்னுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டதை பின்பற்றும்போது நன்மையை சந்திக்கின்றேன். இல்லாட்டி அதற்கு எதிர்மறையாக செயல்படும்போது வந்து தீமைகளை சந்திக்கின்றேன். இப்படியே நான் வந்து பல்வேறு இனங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றேன். பல்வேறு குணங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு. ஸோ அந்த ஜட இயற்கையினுடைய உயிர்வாழி முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றது. அ இதனால வந்து நான் வந்து இன்ப துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறார். சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். எனக்கு எனக்கு அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு அந்த ஒரு மென்டாலிட்டி. அது வந்து என்னை வந்து எனக்கும் அதுதான் வந்து அந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் ஏன் தொடர்பு வருகின்றது அப்படின்னா, வந்து ஏன் இந்த புருஷனுக்கு வந்து அந்த பிரகிருத்திலே தொடர்புகள் வரவே கூடாது. வரவே கூடாது. இருந்தாலும் ஏன் இந்த தொடர்பு வருகின்றது அப்படின்னா வந்து என்னுடைய அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா வந்து நம்முடைய அதாவது ஜீவாத்மா வந்து உயர்ந்த சக்தி. அது வந்து ஆன்மீகத்தில இருக்கக்கூடியது. இருந்தாலும் வந்து ஏன் இந்த மாரி வருதுன்னா வந்து, நான் வந்து அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு அந்த ஒரு அ மென்டாலிட்டி வந்து வரும்போது வந்து நாம் வந்து புருஷருக்கும், பிரகிருதிக்கும் தொடர்பு அப்பொழுது தான் ஏற்படுகின்றது. அது இல்லாத வரைக்கும் நமக்கு வந்து அந்த தொடர்பு வரப்போவதில்லை. அந்த தொடர்பு ஏன் ஏற்படுகின்றன, அதை அனுபவிக்கக்கூடிய மனோநிலை. கிருஷ்ணன் வந்து அப்புறமாட்டி வந்து இருந்தாலும் அர்ஜுனா, இதுவரைக்கும் கிருஷ்ணர் சொன்னது வந்து ஜீவாத்மாவ. இப்ப வந்து பரமாத்மாவ பத்தி சொல்லப் போறாரு. இன்னொரு ஆத்மாவும் இருக்கு அர்ஜுனா அப்படிங்கிறார். அது யாரு? பரமாத்மேதி. பரமாத்மேதி. பரமாத்மா வந்து இருக்கின்றார். அவர் தான் வந்து தெய்வீக அனுபவிப்பாளர்.
அவர் தான் வந்து பரம உரிமையாளர். அவருடைய வேலை என்ன? உபதிருஷ்டா அனுமந்தா, மேற்பார்வையிடுவது, மேற்பார்வையிடுவது, மேற்பார்வையிடுவது மற்றும் அனுமதி கொடுப்பது, அனுமதி கொடுப்பது. அவர் தான் வந்து பரமாத்மா அப்படின்னு. உனக்கு வந்து எவ்வளவு இன்பம் வந்து இன்பமோ துன்பமோ வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் அனுபவிக்க முடியும். பார்த்தா வந்து எல்லாருமே வந்து ஒரே அளவு இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிப்பதில்ல. நம்ம வந்து நம்ம நல்லா பார்க்கலாம் நம்மள சுத்தி. எல்லாருமே வந்து ஏன் ஒருத்தவங்க வந்து ரொம்ப அளவுக்கு துன்பத்த அனுபவிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் அளவுக்கு ரொம்ப அளவு துன்பத்த அனுபவிக்கின்றாங்கன்னா வந்து அதை அனுபவிப்பவர் யார்? அனுமதி வழங்குபவர் பரமாத்மாவும் தான். எதை பொறுத்து அனுமதி வழங்குகின்றார்னா வந்து, நாம் நம்முடைய நன்மை தீமைகளை பொறுத்து. நன்மை தீமைகளை பொறுத்து. நான் வந்து புண்ணிய காரியங்களாக பண்ணியிருந்தா வந்து, அதற்கு வந்து நான் வந்து இன்பங்களை அனுபவிக்கப் போகின்றேன். என்னுடைய கர்ம வினைகள் வந்து எனக்கு வந்து புண்ணியம் அதிகமாக இருக்கின்றது. அது எனக்கு வந்து பட்டுச் சேலை வாங்குற அளவுக்கு ரூவா இருக்கு. நான் உடனே போய் வாங்கப் போறேன். அது இல்லாம வந்து நான் தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். தீமைகளை செய்து கொண்டிருக்கிறேன் வந்து, எனக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு கைக்குட்டை தான் வாங்க முடியும். கைக்குட்டை தான் வாங்க முடியும். அப்ப நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதை வழங்குபவர், அதற்கு அனுமதி வழங்குபவர் வந்து அதுவும் வந்து பரமாத்மா தான். ஏன்னா வந்து அவர் மேற்பார்வையிட்டுக் கொண்டே இருக்கின்றார். நான் என்ன செய்கின்றேன்? நான் என்ன செய்கின்றேன்? என்ன செய்கின்றேன்னு சொல்லி. ம் அதை வந்து மேற்பார்வை கொடுத்துக் கொண்டே இருக்கு. ஏன் கிருஷ்ணன் வந்து ஏன் தடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து முயற்சி செய்கின்றார். நம்ம வந்து முதல்ல ஒரு தப்பு செய்யும்போது வந்து நமக்கு வந்து அது வந்து அப்படியே ஒரு குறுகுறுன்னு இருக்கு. ஏன் இத செய்றோம் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா வந்து முதல்ல வந்து யாராவது ஒரு சின்ன பையன் வந்து ஒரு சிகரெட் வந்து பிடிக்க ஆரம்பிக்கின்றானா வந்து, ஐயோ! நான் தப்பே இது. இது தப்பு. இது பண்ணக்கூடாதே. ஒரு திருடன் திருட ஆரம்பிக்கின்றான்னா தப்பு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். இருந்தாலும் வந்து பண்ண செய்கிறான். அந்த ஒரு குறுகுறுப்பு. பரமாத்மா தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. "இது பண்ணாதப்பா. இது தப்பு தப்புன்ட்டு." இருந்தாலும் வந்து எனக்கு வந்து, "இல்ல, இல்ல. இத நான் அனுபவிச்சு பார்த்து தான் செய்யணும்." அப்ப நான் வந்து சரி, அ வந்து "நீ தீயில கைய விட்டா சுடு நான் சொல்றேன். நீ கேட்க மாட்ட. பண்ணு." அப்படிங்கிறார். ஸோ அதுதான் வந்து பரமாத்மா வந்து அனுமதி வழங்குபவரும் அவர்தான். மேற்பார்வையிடுவதும் அவர்தான். ஸோ இந்த ஒரு தத்துவம், ஜட இயற்கை உயிர்வாளி மற்றும் அதனுடைய குணங்களினுடைய தொடர்பு. இதைப் பற்றி புரிந்து கொள்பவன் வந்து முக்தி அடைகின்றான். இதைப் பற்றி புரிந்து கொள்பவன் அர்ஜுனா முக்தி அடைகின்றான் அப்படிங்கிறார். ஸோ அவர் வந்து அந்த மாரி இருக்கக்கூடியவன் வந்து இதை வந்து மீண்டும் பிறவி எடுப்பதில்லை அப்படின்னு. அப்புறம் கடைசி பகுதிய வந்து இது எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணன் வந்து அ சேர்த்து வந்து சொல்கின்றார். இடத்தை வந்து ஒரு கலவையாக சொல்கின்றார். ஞான சக்ஷு, ஞானத்தில் உள்ளவன். அதாவது அந்த 3 விஷயம் தான் கிருஷ்ணர் சொல்றாரு. சுத்தி சுத்தி பார்த்தா வந்து 6 கேள்விகள் அர்ஜுனன் கேட்டால் கூட, கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயங்கள் 3 தான். பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா. பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா. இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள்ல வந்து ஆத்மா வந்து பிரகிருதியுடன் வந்து தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால், அது வந்து மாயையில் இருக்கின்றது. ஆனா வந்து பரமாத்மாவுடன் தொடர்பு வைத்துக் கொண்டால் ஞானத்தில் இருக்கின்றது. ஞானத்திலிருந்து முக்தி அடைகின்றது. முக்தி அடைகின்றது. இந்த 3ஐயும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து விடுதலை அடைய முடியும். ஸோ இந்த ஒரு ஒரு பரமாத்மாவை பற்றி அறிந்தவர். நான் வந்து உடல் அல்ல. பிரகிருதியும் வந்து உடல் வந்து பிரகிருத்தியால் ஆனது. நான் வந்து உடல் அல்ல. நான் வந்து ஒரு ஆன்மீகமானவன். ஆத்மா வந்து ஜீவாத்மா வந்து ஆன்மீகமானது. நான் வந்து அதனால பரமாத்மாவை வந்து சேவை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டவன். அந்த மாரி புரிந்துகொள்ளுடைய மனநிலை என்னவாறு இருக்கின்றது? அந்த மாரி இருக்கிறவங்க வந்து என்ன மாரி பார்க்குறாருன்னா வந்து, அசைவன, அசையாதவை எல்லாத்தையும் பார்க்குறது. நம்ம சுத்தி பார்க்குறது. என்னென்ன இருக்கோ, அது எல்லாத்தையும் பார்த்தா வந்து, அதனுடைய வந்து 2 விஷயங்கள் தான் இருக்கு. செயல்களின் களம் மற்றும் களத்தை அறிபவன். க்ஷேத்திர மற்றும் க்ஷேத்ரஜ்ஞ. க்ஷேத்ரஜ்ஞா வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மா. இங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ம் க்ஷேத்திர மற்றும் க்ஷேத்ரஜ்ஞா தான். க்ஷேத்திரம் வந்து பிரகிருதியால் ஆனது. இதை தவிர வேறு எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தெரிந்து கொள்கின்றான் முதலில். தெரிந்து கொள்கின்றான். அதற்கப்புறம் வந்து எல்லா விதமான உடலிலும் வந்து ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றது. பரமாத்மாவும் இருக்கின்றது. ஆனாலும் வந்து இந்த உடல் அழியப் போகின்றது. களம் அழியப் போகின்றது. இந்த களத்தை அறிந்தவன் க்ஷேத்ரஜ்ஞன். ஆத்மாவும் பரமாத்மாவும் அழியப் போவதில்லை. அந்த மாரி அறிந்தவன் தான் உண்மையில் காண்பவன். அவன் தான் ஞானத்தில் இருக்கின்றான் அப்படின்னு. ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும், ஆத்மா எதையும் செய்வதையும் இல்லை என்பதை காண்கின்றானோ, அவன் காண்கின்றான் அப்படிங்கிறார். ஜட இயற்கை வந்து தான் வந்து து ஆத்மா வந்து எதையும் செய்வதில்லை. ஆத்மா எதையும் செய்வதில்லை. நம்மளுடைய எப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆத்மா வந்து உடலுடன் ஒப்பிட்டு பார்க்கின்றதோ, அப்பொழுது தான் வந்து நமக்கு வந்து த ச நான் செய்கின்றேன் என்று தோன்றுகின்றது. வந்து பிரகிருதி கிரியமானானி குணை கர்மணி சர்வஸ்ய அகங்கார விமதாத்மா கர்த்தா அகம் இது மன்யத்தே மன்யத்தே அப்படிங்கிறார்.
ஸோ வந்து அதனால் வந்து நம்ம வந்து அகங்காரம் விமுதாத்மா, அகங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன். உண்மையிலே வந்து அதனால் செய்யப்படுகின்றன வந்து பிரகிருத்தியால் செய்யப்படுகின்றது. பிரகிருத்தியால் செய்யப்படுகின்றது அப்படிங்கிறது அந்த குணங்களினால் செய்யப்படுகின்றதுங்க. அதனால தான் வந்து ஆத்மா வந்து தனித்துத்தான் இருக்கின்றது. அறிவுள்ள மனிதன் பல்வேறு உடல்களில் பல்வேறு ஜடத்தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர்வாளிகள் எவ்வாறு எங்கும் பறந்துள்ளன என்பதை காண்கின்றானோ அப்பொழுது அவன் பிரம்மன் உணர்வை அடைகின்றான். பண்டித சமதர்ஷனக எல்லாத்தையும் வந்து அவன் வந்து சமமாக பார்க்கும்போது வந்து அவன் வந்து பிரம்மன் பிரம்மன் என்கின்ற உணர்வை அடைகின்றான். அடைகின்றான். இந்த மாதிரி வந்து நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். ஜட உடலில் தொடர்பில் இருந்தாலும் அப்படின்னா ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. இதற்கு வந்து நம்ம வந்து பல உதாரணங்கள் பார்த்தோம். என்ன உதாரணங்கள் பார்த்தோம்னா வந்து இந்த கொப்பரை தேங்காய் வந்து எப்படி வந்து அதில் வந்து அந்த தேங்காய் பருப்பு வந்து அந்த சிரட்டையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றது, அது ஒன்று பார்த்தோம். அப்புறம் வந்து விதுரன் மற்றும் மைத்தேரிய முனிவர் அதற்கு விடுபட்ட ஒரு ஒரு விஷயங்கள் என்ன பார்த்தோம்னா வந்து அந்த நீரில் வந்து நம்ம வந்து ஒரு நிலவினுடைய பிரதிபலிப்பை பார்க்கும்போது வந்து அந்த ஒரு நீர்த்தேக்கம் வந்து அலைகள் இருக்கும்போது வந்து அந்த நீர் அந்த நிலவு வந்து அப்படியே வந்து குறைபாடுடன் இருப்பது போன்று தோன்றும். ஆனால் நிலவில் வந்து எந்த குறைபாடும் இல்லை. அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு பெர்செப்ஷன், நம்மளுடைய உணர்வு. அதுபோல் தான் வந்து ஆத்மாவுக்கு வந்து அந்த நிலவு போன்றது. ஆத்மா வந்து பந்தப்படுவதோ எதையும் செய்வதோ இல்லை. நமக்கு வந்து அந்த பிரகிருதியுடன் இணைத்து பார்க்கும்போது வந்து எப்படி வந்து நிலவை வந்து நீருடன் இணைத்து பார்க்கும்போது வந்து நிலவு வந்து குறைபாடுடன் இருப்பது போன்று தோன்றுகின்றதோ அதுபோல் வந்து நம்ம வந்து ஆத்மாவை பிரகிருதியுடன் இணைந்திருக்கும் போது வந்து குறைபாடு இருப்பது போல் தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில் வந்து ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. இன்னொரு உதாரணம் பார்த்தா வந்து என்னுடைய தலை துண்டிக்கப்படுவது போன்று. தலை துண்டிக்கப்படும் போது வந்து ஏன் ஆத்மா வந்து வந்து இன்பமோ துன்பமோ அனுபவிப்பதில்லை. அந்த இன்பமோ துன்பமோ ஆத்மா அனுபவிப்பது வந்து எதை போன்றதுனாலும் என்னுடைய தலையை துண்டிக்கப்படுவதை நானே பார்ப்பது போன்றது. எவ்வாறு பார்க்க முடியும்னா வந்து கனவில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி தான் ஆத்மா துன்பப்படுவது வந்து எப்படி வந்து என்னுடைய தலை துண்டிக்கப்படுவதை கனவில் பார்க்கின்றனோ அதுபோல் தான் ஆத்மா துன்பப்படுவதும் பந்தப்படுவதுமே தவிர ஆத்மா எதையும் செய்வதோ மற்றும் பந்தப்படுவதோ இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய 2 உதாரணங்கள் வந்து ஆம், ஆகாயம் எங்கு நிறைந்திருந்தாலும் வந்து எங்கும் கலப்பதில்லை. ஏன்னா வந்து ஆகாயம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆத்மா வந்து ஆகாயத்தை வந்து மலையினுடையோ ஆம், அஹ், அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு தீ இருக்குது, நிலம் இருக்கின்றது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மூலம் வந்து எங்கு நிறைந்தால் கூட இருந்துச்சுன்னா ஆத்மா வந்து எங்கும் வந்து வந்து கலப்பதில்லை அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து ஆம், ஆத்மா வந்து உடலில் அமர்ந்தால் கூட அர்ஜுனா வந்து உடலுடன் கலப்பதில்லை. இதான் ஏற்கனவே நம்ம உதாரணம் வந்து பார்த்தோம். நமக்கு வந்து ஆம், ம், ஆகாயம் வந்து எப்பொழுதுமே வந்து தூய்மையாக தான் இருக்கு. சில சமயம் வந்து மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்க போய் பார்க்கலாம். சில சமயம் வந்து புகையினால் இருக்கும். இதனால் வந்து ம், அது வந்து தற்காலிகமானது, நித்தியமானது கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணம் வந்து பிரபுபதா கொடுக்க உதாரணம் வந்து காற்று. காற்று வந்து நீர், மண், மலம் எதில் இருக்கோ இது எல்லாத்துலேயும் காற்று போகுது. இருந்தாலும் வந்து காற்று வந்து எதனுடன் கலப்பதில்லை. காற்று வந்து தண்ணீருடன் கலந்து தண்ணீராகி விடுவதில்லை. மலத்துடன் கலந்து மலமாகி விடுவதில்லை. காற்று வந்து தனிமையாக இருக்கின்றது. அதுபோல் வந்து உயிர்வாளி வந்து உடலில் வீற்றிருந்தாலும் உயிர்வாளி வந்து உடலினுடன் கலப்பதில்லை. தனித்துத்தான் விளங்குகின்றது. உடலுடன் கலப்பதில்லை. இன்னொரு உதாரணம் வந்து ஒரு சூரியன் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குது. அதுபோல் வந்து உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றது. ஸோ அந்த ஆத்மா வந்து உணர்வினால் வந்து உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றது அப்படிங்க. ஸோ கடைசி வந்து அர்ஜுனா இந்த ம், உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறைகளையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர். பரம இலக்கினை அடைகின்றனர். இதுல வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தை முடிக்கின்றார். அதாவது வந்து ஆம், ஆத்மா, பரமாத்மா மற்றும் உடலுக்கும் இந்த வேறுபாடு. உடல் வந்து பிரகிருத்தியாலானது. உடலின் உரிமையாளர் ஆத்மா, பரமாத்மா. ஸோ 3 விஷயங்கள் பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா. இது இவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து அப்புறம் ஜட இயற்கையிலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறை.
அதுதான் வந்து அந்த கிருஷ்ணர் சொன்ன அந்த 20 விஷயங்கள், 20 தகுதிகள், ஞானங்கள். அதில வந்து மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா வந்து களங்கமற்ற பக்தி, இன்றியமையாதது ஒரு குருவை வந்து அணுகுதல். அப்புறம் முக்கியமானது வந்து சில விஷயங்கள் வந்து அந்த ஒரு அடக்கம், அகிம்சை, சுய கட்டுப்பாடு, அப்புறம் வந்து புலனுணர்ச்சியிலிருந்து பொருட்களை துரத்தல், பற்றின்றி இருத்தல். ஸோ இதை பற்றி புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர். பரம இலக்கினை அடைகின்றனர். அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்தை வந்து முடிக்கின்றார். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயம். இதுலேருந்து நமக்கு வந்து 3 விஷயங்கள் வந்து முக்கியமா கிருஷ்ணர் சொல்றது வந்து சேத்திர, சேத்திரஜ்ஞ மற்றும் 2 விஷயங்கள் தான். சேத்திர மற்றும் சேத்திரஜ்ஞ. அதுதான் வந்து 2 விஷயங்கள். அந்த 2 விஷயங்கள் வந்து அ 3ஆல் ஆனது. என்ன 3ஆல் ஆனதுனா வந்து சேத்திரஜ்ஞா வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மா. இதை பற்றி தெரிந்து கொள்வது தான் ஞானம். ஞானம். அப்புறம் ஞேயம்ங்கிறது வந்து அறியப்படக்கூடிய பொருள். அறியப்படக்கூடிய பொருள் வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மா. பிரகிருதிங்கிறது வந்து இந்த 24 க கனிமங்களால் ஆனது. 24 கனிமங்களால் ஆனது. புருஷங்கிறது வந்து அனுபவிப்போம். 2 விதமான புருஷங்கள் இருக்கு. மற்றும் ஆத்மா மற்றும் பரமாத்மா. ஆத்மா மற்றும் பரமாத்மா. ஆத்மா வந்து அந்த இமிட்டேட்டிங் புருஷா. இமிட்டேட் பண்றதுன்னு சொல்லுவோம்ல. இமிட்டேஷன். ஒரிஜினல் இருக்கு, இமிட்டேஷன் இருக்குன்னு சொல்லுவோம்ல. இந்த ஆத்மா வந்து ஒரு இமிட்டேஷன். உண்மையான புருஷன் வந்து பரமாத்மா தான். பரமாத்மா தான். ஏன் ஆத்மாவும் புருஷன் என்று அழைக்கப்படுகின்றான்னா வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஜட இயற்கையை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி. அதனால தான் வந்து ஆத்மா என்னும் புருஷன் என்று அழைக்கப்படுகின்றது. இதுதான் அந்த 13வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். ஆம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து 14வது அத்தியாயத்தை வந்து தொடங்குவோம். இன்னைக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் வந்து நம்ம அடுத்த வாரம் 14வது அத்தியாயத்தை தொடங்குவோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.